மது அருந்திட்டு பிரச்சனை பண்ணாருங்க நமக்கு. நமக்கு செமையான கோவம் வந்தது. என்னடா இப்படி இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பதிவு செஞ்சு காவல்துறைக்கு வழக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை வேணாங்க, நம்ம ஒரு ஊரில் கூட்டம் நடந்து வந்திருக்கோம், இது மாதிரி 1-2 பேர் இருக்கிறதா நமக்கு ஏற்கனவே அதில் சந்திச்சது தானே அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்க வேணான்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தான் கூட்டம் நம்ம நடத்தினோம். மக்களோட ஆதரவு அங்கேருந்து பேச வந்திருக்காங்க, ஒரு இதை பேசுகிறாங்க, உனக்கு பிடிக்கலின்னா போய் வேலையை பாரு, ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, நம்மளும் போய் படுத்துவங்க அப்படின்னு கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது அந்த ஊர்க்காரங்க தான். அது எல்லா இடங்களையும் நாம் தமிழருக்கு இருக்குது, தொடர்ச்சியாக நாங்கள் பயணப்பட்டுருக்கோம். அந்த நம்பிக்கையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம தொகுதியில் வேலைகள் செஞ்சிட்ருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய வெள்ளித்திருப்பூர் ஊராட்சி இருக்குது, கடை நிலையில் இருக்குது. 80 குடும்பங்களுக்கு மேலே இருக்காங்க, அங்கங்கே மலை அடிவாரத்தில் வசிக்கிறாங்க. அந்த மக்களுக்கு ஒரு 70 ஆண்டு காலம் இந்த சுதந்திர இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலை போய் வர்றதுக்கான ஒரு சாலை இல்லை. அந்த கிராமம் அழகாக சுற்றி வனப்பகுதி நடுவால் மட்டும் அந்த கிராமங்கள் வீடுகள் இருக்குது. அது பிரிட்டிஷ் பீரியடில் கொடுக்கப்பட்ட பஞ்சமர நிலம், வாழக்கூடிய மக்களுக்கு பட்டா எல்லாமே இருக்குது. ஒரு சாலை கிடையாது, குண்டும் குழியுமாக இருக்குது, சேரும் சகதியுமாக இருக்குது. யானை அடிக்கடி வருது, பன்றிகள் வருது, இப்படி வன விலங்குகள் வரும்போது கூட 2 பக்கம் சாலை ஒட்டி 2 பக்கம் வனம் இருக்கிறனால திடீர்னு ஒரு யானை வந்துட்டால் கூட திரும்பி வேகமாக வர முடியாது. ஒரு வண்டியில் போயிருக்காங்கன்னா அந்த வண்டியை திருப்பிட்டு பாதுகாப்பாக தூரமாக ஒடியாந்துடலாம் அப்படின்னு பார்த்தா கூட முடியாது. பேருந்து ஓட்டுநர்கிட்ட இவங்களாவே போய் மக்களுக்கு பாவம் தெரியல, எங்கள் ஊருக்கு அது வரைக்கும் வந்துட்டு போங்களேன், அங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, இது வரைக்கும் வந்தீங்கன்னா கூட எங்கள் பிள்ளைங்க வந்து அப்படியே பஸ் ஏறி வந்துடுவாங்க, நாங்களும் வந்துடுவோங்க. அங்கே 2 லிட்டர் 3 லிட்டர் பாலை வந்து சைக்கிள்லேயும் வண்டியிலையும் சில ஒரு அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து தினந்தோறும் போய் பால் ஊற்றிட்டு வந்துட்டு உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. நாங்கள் அதிகாரத்துக்கு வரலினாலும் மக்களுக்காக தொடர்ந்து பயணம் செஞ்சுட்ருக்கிறோம். மக்கள் எங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு உண்மையும் நேர்மையுமாக எப்போ உழைச்சிட்டு. ஐயா வணக்கம் ஐயா, என்னுடைய பேர் திருமூர்த்திங்க ஐயா, அந்தியூர் சட்டமன்ற தொகுதியோட நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளராக இருக்கேன். நேற்று பொதுக்கூட்டம் வச்சுருந்தீங்க? ஆமாங்க ஐயா. அதில் கொஞ்சம் ஏதோ சலசலப்புலாம் இருந்தது. அது கடந்த காலங்கள்லேயும் இப்போ நம்ம தெருமுனை கூட்டங்கள் நடத்துகிறோம், பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறோம், வீடு வீடாக போய் கூட துண்டறிக்கைகள் தேர்தல் நேரங்களில் வாக்கு சேகரிக்காக போகிறாங்க. அப்படி போகும்போதெல்லாம் நம்ம மக்கள் இடத்துல போகும்போதெல்லாம் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து மக்களை நோக்கி எந்த வேலை செஞ்சாலும் இப்படி இடையூறுகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குங்க. ஆனால் கடந்த காலங்களில் வேறு மாதிரி இருக்குது, இப்போ வேறு மாதிரி இருக்குங்கிறத பார்க்க முடியுதுங்க. அது கடந்த காலங்களில் வேறு மாதிரி, இப்போ வேறு மாதிரினா இல்லை, இப்போ மாறினாலையா அது அப்படின்னு சொல்லலாங்க. ஆட்சி மாறிச்சுல, எல்லாம் மாற்றம் வந்துருச்சு அப்படிங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாற்றம் தான் இதுங்க. அந்த மாற்றம் வந்து நல்லா இருக்குன்றீங்களா? இல்லை, அதான் எப்படிங்க, எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. கடந்த காலங்களில் இப்போ திமுக அதிமுக காரங்க காலங்களையும் மது அருந்திட்டு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, நம்ம கூட்டத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க, சிறப்பு அழைப்பாளர் கூப்பிட்ருப்போம், அவங்க மக்கள் இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க, இடையூறு பண்ணுவாங்க, இடையில வந்து தண்ணியை போட்டு தேவையில்லாத சொற்பிரயோகங்கள், வார்த்தைகள் பேசுகிறதும், கூட்டத்தில் இருக்கிறவங்ககிட்ட சண்டைக்கு வர்றது, இது மாதிரியெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்தோம். இப்போ அப்படி காவல்துறை வச்சோ அல்லது நம்ம பொறுப்பாளர்களே போய் ஒரு அமைதியான முறையில், ஐயா தயவு செஞ்சு இங்கே நாங்கள் 2 மணி நேரம் பேசுவோம், பேசிட்டு நாங்கள் கடந்துருவோம், அமைதியாக இருக்கிறன்னா நின்று பாருங்கள், இல்லைன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே வந்து நமக்குள்ளேயே அந்த இடத்துல பேசி முடித்து அவங்க அமைதியாக போயிடுவாங்க. பேசும்போதே அதை புரிஞ்சுக்குவாங்க. அவங்க மது அருந்தி இருந்தாலும் கூட, போதையில் இருந்தாலும் கூட, இதுவும் ஒரு கட்சி, அவங்க கட்சி சார்பாக இருக்கிற விமர்சனங்களை வைக்கிறாங்க, நம்மளுக்கு பிடிக்கல. நமக்கு திமுக அதிமுக காலத்தில் வந்து விமர்சனங்கள் அவங்க கட்சி சார்பாக பேசுகிறாங்கப்பா, நம்ம கட்சி எதிர்த்து பேசினாலும் நமக்கு பிடிக்கலன்னு சரி நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு ஆரம்பத்தில் சண்டையாக பேசினா கூட நம்ம போய் சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டு சரின்ட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கோ அல்லது உரம் ஒதுங்கி நின்னோ அமைதியாக கேட்பாங்க, இல்லைன்னா கிளம்பிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன மாற்றம் நடந்துருக்குதுன்னா, பேசவே கூடாது, நீ என் கட்சி எதுக்கு பேசுகிற, உனக்கு என்ன இது இருக்குது, உனக்கு என்ன, நீ என்ன வார்டு கவுன்சிலர் ஆகியிருக்கிறியா, உன் கட்சிக்காரர் இங்கே இந்த ஊரில் இருக்கானா இப்படின்னு இருக்காங்க. நம்ம கட்சி உறவுகள் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, நமக்கு எல்லா வாக்குகளையும் வாக்கு விழுந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம அதிகாரத்துக்கு வந்துட்டப்பா, நீ நம்ம தான்ப்பா, நம்ம மட்டும்தான் இருக்கணும். அதான் ஒரு அமைச்சர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், போட்டியின்றி காலங்காலமாக நீ சாக வரைக்கும் எங்கே ஜோசப் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக நீடிப்பார்னு, அந்த மாதிரி தலைக்கணமான குணம் வந்து எல்லா ஊர்கள்லையும் இன்றைக்கி முடிச்சு. எதிர்கட்சியே இல்லாமல் நாங்கள் மட்டும்தான் ஆட்சியில் இருப்போம், நாங்கள் மட்டும்தான் சட்டமன்றத்துலேருந்து செவத்தை பார்த்து பேசிகிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன ஓட்டத்தில் மொத்த தாவேக்கால இருக்கக்கூடியவங்களும் தெரியுறாங்க. குறிப்பாக இப்போ அந்த மதுப்பிரியர்கள் இருக்காங்க பார்த்திங்க, மது அருந்தக்கூடிய மக்கள், அவங்களுக்குமே ஒரு நாகரிகம் தெரிய மாட்டேங்குது, அரசியல் நாகரிகம் தெரிய மாட்டேங்குது. ஒரு கட்சி ஒரு கூட்டம் நடத்துது, அவங்களோட கொள்கைகள் சொல்கிறாங்க, நடப்பில் இருக்கக்கூடிய அரசு மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்களை வைக்குது இல்லைங்களா, அதை ஒன்று எதிர்கொள்ளணும். எப்படி அமைதியாக கேட்கணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ உண்மையாகவே நம்ம கட்சி அப்படி தான் செயல்படுதா, நம்ம மேலே இவ்வளோ விமர்சனம் வைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கணும். இல்லை தவறாக இருந்தால் இவங்க பேசுகிறது தவறு இருக்குப்பா அப்படின்ட்டு
இறங்கி வந்ததுக்கப்புறம் அந்த பேசினவங்ககிட்ட பேசலாம், அல்லது அந்த பகுதியில் இருக்கிற பொறுப்பாளர் என்னப்பா உங்கள் கட்சியில் இப்படி தேவையில்லாத அவதூறுகள் பேசுகிறீங்க அப்படி கேட்கலாம். அதை விட்டு கூட்டம் நடக்கும்போதே போய் சலசலப்பு பண்ணுறது, இல்ல கூட்டத்தை அவங்க நடத்தவே கூடாது. 4, 5 மணிக்கு வந்து 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 உங்கள்ட்ட ஏதோ தொல்லை குடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு அது நம்ம சொல்லியிருக்காங்க. பதாகை கட்டிகிட்டு இருந்தேங்க. ம். நானும் தம்பி கவின் பதாகை கட்டிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து ஒலி அமைப்பாளர்கள் வந்து அந்த ஸ்பீக்கர்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. வச்சுட்டு பாடல் போட்டுட்டுங்க, தலைவர் பாட்டு பாடிட்டு இருக்குது. அப்போ தான் போடுறோம். போட்ட உடனே வந்து ஸ்பீக்கரை இங்கே இந்த பக்கம் வைக்கக்கூடாது, எனக்கு காது அடைக்குது வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறாரு. அவர் வீடு ரொம்ப தொலைவில் உள்ள வீதிக்குள்ளே இருக்குதுங்க. நம்ம வச்சுக்கிறது ஒரு கோவில் திடலில் கூட்டம் நடத்தணும். அந்த கோவில் நிர்வாகத்துக்கிட்ட இப்போ அனுமதி வாங்கிட்டு தான் நடத்துகிறோம். அது முந்தைய நாள் 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பகுதி முழுவதுமே நம்ம துண்டறிக்கைகள் வழங்கணும், இங்கே கூட்டம் நடக்க போகுதுன்னு. அது ஊராட்சி. மித்த மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? அப்படியெல்லாம் யாருமே சொல்லலைங்க. இதே தாவேக்கால இருக்கிறவங்களே கூட பார்த்தீங்கன்னா, வாக்கு செலுத்தின இப்போ வயசானவங்க ஐயாலாம் இருக்காங்க. வயசானவங்க கூட போட்டிருக்காங்க. டிவிகேவா அப்படின்னு நம்ம துண்டறிக்கை பாட்டு நம்மகிட்ட இருந்து காப்பி அடித்த அதே நிறம், அதே கலர், அந்த டோனை பாட்டு இது டிவிகேவா அப்படின்லாம் கேட்டவங்க எங்களுக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கூட அவங்களுக்கு தெரியுது. இது கட்சி அவங்க கொள்கை கோட்பாடுகள் சொல்கிறாங்க. நம்ம கடந்த காலங்களில் இந்த கட்சிக்கு தான் நம்ம வாக்கு செலுத்தினோம். இப்போ ஏன்டா செலுத்தினங்கிற வருத்தத்தில் பார்த்துட்டு ஐயா கண்டிப்பாக நான் கூட்டத்துக்கு வரேன் அப்படி வருந்துறாங்களாப்பா? ஆமாம் வருந்துறாங்க. ம். நேற்று நண்பர் ஒருத்தர் நான் சாலையில் இங்கே ஒத்த குதிரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடம் வாங்கிட்டு வந்தேன். திரள் நிதி திரட்டுறதுக்காக ஒரு குடம் வாங்கிட்டு சாலையை கடந்து வரேன். அவன் வந்து மச்சி என்ன குடத்தை தூக்கி இது துளியால் குடத்தை வச்சுட்டு எப்படி தண்ணி உனக்கு பத்துமா, அது போதுமா, இதை வச்சு எப்படி தண்ணி வீட்டுக்கு கொண்டு வா அப்படின்னு கேட்டால், இல்லை இது அதுக்காக இல்லை, இது மாதிரி கூட்டம் நடத்துகிறோம், அதுக்கு திரள் நிதி திட்டுறதுக்காகங்காட்டி சரி சரி எத்தனை மணிக்கும் கேட்டு கூட்டத்துக்கு வரேன்னு சொல்லி வந்திருந்தேன் அப்படிங்க. அப்போது தேநீர் சாப்பிட்லான்னு சொல்லி அந்த சந்திப்பில் தேநீர் சாப்பிட்டே நான் எதுவும் பேசலை அவர்கிட்ட. எப்படி இருக்கேன் என்ன இருக்க, 2வது பொண்ணு பிறந்திருக்கா பையன் பிறந்திருக்கா அப்படி விசாரித்தா, அவன் எனக்கு உனக்கு பொண்ணா பையனா 2வது பிறந்தது அப்படின்னு கேட்டிருந்தான். பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறான் ரொம்ப வருத்தப்பட்டு, நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கிறேன், இப்படி வந்து பூ கட்டுற கடை வச்சுருக்கா அப்படிங்க. அவர்கிட்ட தான் நம்ம காமராசர் ஐயா கூட மாலை வாங்கணும். பூ கட்டுற கடை வச்சுருக்காரு, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாருங்க. அவர் ரொம்ப வேதனைப்பட்டு சொல்கிறாரு, மன வலியோடு சொல்கிறாரு, அதாவது செத்தா தான் நீ வந்து அரசு வேலை வாங்க முடியும் போல இருக்குது, நம்ம அரசு வேலை வாங்கினா நம்ம குடும்பத்தில் ஒரு சாகனம் போல இருக்குது, அந்த மாதிரி படித்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்கன்றீங்களா? நான் இருக்கேன், அரசு வேலை வாங்கினா என் வீட்டில் ஒருத்தர் சாகணும், அது சாதாரணமாக சாகக்கூடாதுங்க. விஜய் ஒரு பொதுக்கூட்டம் போடுவார், அங்கே போய் சாகணும், அப்போ தான் அரசு வேலை. மக்கள் மனநிலையை எப்படி மாத்திட்டாங்கன்றீங்க? அதை இயல்பாக்கிட்டாங்க. ஆ. அவன் வலியோட சொல்கிறான். ஆனால் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்களா அதெல்லாம் இருக்கிறதா, ஒரு பெருங்கூட்டம் கூடுது, ஒரு ரசிகருக்காக கூடுதுன்னா 4 பேர் சாவத்தான் செய்வேன் அப்படின்னு அது இயல்பாக பேசுகிறாங்க. சாவு அப்படிங்கிறது ஒரு பெரும் கூட்டத்தில் போய் நசுங்கி சாவறதுங்கிறது, தண்ணி இல்லாமல் தொண்டை தண்ணி வற்ற தண்ணி கேட்டு கூட்டத்தில் மூச்சு முட்டி சாவறங்கிறது இயல்பாக்கி போச்சு. அப்படி அதை வந்து சாதாரணமாக கடந்து போயிடணும், நியாயப்படுத்துகிறாங்க, சாவை கூட நியாயப்படுத்துகிறாங்க. ஒரு வேலையை கொடுத்து சன்மானமாக 15 லட்சம் 30 லட்சம் கொடுத்து அதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கேவலம், அரசியலினோட உச்சக்கட்ட அநாகரிகமாக இருக்குங்க. நேத்து அந்த கூட்டத்துல பார்க்குறப்ப கூட, அந்த ஊர்ல இருக்கிறவங்க வயதானவங்க சில பேரெல்லாம் நெறைய வந்திருந்தாங்க. ஆமாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க புத்தகங்கள் வழங்கினீங்களா வேற? ஆமாங்க. நம்ம 2 கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே இது திட்டமிட்டிருந்த இந்த தெருமுனை கூட்டம் இங்கே நடத்தணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் 1 வாரம் விருப்பப்பட்டு வந்து வாங்குனாங்க நெறையா. ஆமாங்க. 1 வாரம் முன்னாடி இருந்தே நம்ம அந்த பகுதி முழுவதும் புங்கன்காட்டூருங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திராபுரம், சிட்டாம்பாளையம், இங்கே எல்லாமே வந்து அந்த ஊராட்சிக்கு ஒட்டி இருக்கக்கூடிய ஊர்களில் ஊராட்சிக்குள்ளே எல்லாமே துண்டறிக்கைகள் வழங்கணும். மழை வர மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் கூட்டம் குறைவாயிடுச்சு. குழந்தைகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த அந்த காளிசெட்டிப்பாளையம் ஊரில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க. பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களும் வந்திருந்தாங்க. பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் பேரப்புள்ளை இருக்குது, எங்கள் வீட்டில் பேத்தி இருக்குது, என் பையன் இன்றைக்கி வரல, மழை வரதுனால நான் கூட்டிகிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி 1க்கு 2 புத்தகங்களாக கூட கேட்டு வாங்கிட்டு போனாங்க. அது குறிப்பாக நம்ம எல்லா கூட்டங்கள்லையும் ஐயா இறையன்போட புத்தகங்கள் தான் வழங்குகிறோம். காதல், நட்பு, தர்மம், இந்த மாதிரி அருமையான தலைப்புகளில் வாழ்க்கைக்கு தேவையானதையும் எதிர்கால தலைமுறையினர் வந்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு சிந்தனையை ஊக்கப்படுத்துகிற மாதிரி தூண்டுற மாதிரியான புத்தகங்கள் தான் தொடர்ச்சியாக நம்ம வழங்கிட்டு இருக்கோம். நாம் தமிழர் எப்பவுமே வித்தியாசமான அரசியல் தான் வைக்கும், மக்களுக்கு தேவையான ஒன்று தான் வைக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். மரக்கன்றுகள் வழங்குகிறோம். இப்படி தொடர்ச்சியாக நம்ம மக்களுக்கு எது தேவையோ அது சார்ந்து நம்ம இயங்கிட்டு இருக்கோங்க. வீட்டில் வந்து குழந்தைகள் இருக்குன்னு வாங்கிட்டு போறவங்க, முன்னாடி வந்து அந்த குழந்தைகள் சொல்லி தானே வந்து வாக்கு போட்டிருப்பாங்க தாவேக்காக்கு. ஆமாங்க. இப்போ அதே குழந்தைகளுக்கு வேணும்னு சொல்லி அறிவு வளரணும்னு வாங்குறாங்களே புக்கு. இல்லை, அதை மாற்றணுங்கிறது தானே கொடுக்குறோம். இப்போ கேரளாவில் இப்போ பினராயி விஜயன் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி முன்னாள் முதல்வர் அவர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்புறாங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த தொகுதி பேர் மறந்துச்சு. இங்கே வந்து பிஜேபி வென்றிருக்கு, அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கன்னு. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா கல்வியை கொடுக்கணும், மக்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு, அது கல்வியின் மூலமாக சரி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அருமையாக பதில் சொல்லியிருந்தாரு. ஆனால் அதை தான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறோம். மாற்றம் ஏற்படுத்தணும்னா மக்களை நோக்கி போகணும். குழந்தைங்களை வச்சு இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டாங்க. குழந்தைங்களுக்கு என்ன அறிவு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு கடைக்கு போனால் விளம்பரத்து இப்போ பிஸ்கட் பாக்கெட் இருக்குது, தின்பண்டங்கள் அத்தனை இருக்குது, சாக்லேட் இருக்குது, எல்லாம் கலர் கலராக இருக்குது, வண்ண வண்ணமாக குழந்தைங்கள கவர்ற மாதிரி இருக்குது.
குழந்தை வந்து சுயமாக இந்த மிட்டாய் உடம்புக்கு நல்லது அப்படின்னு குழந்தைக்கு தெரியுங்களா? ஒரு அம்மா இது உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லாமல் அப்பான்னு தெரியுமா? ஒரு அம்மா இது சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது, உடல் கெட்டு போகாது, காய்ச்சல் வராது, வயிற்று வலி வராது, சளி பிடிக்காது, ஐஸ் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படின்னு குழந்தைக்கா தெரியுமா? தெரியாது இல்லைங்களா? அப்படி குழந்தைங்க சொல்கிறாங்கிறதுக்காக ஏதோ அறியாமையில் அவங்களோட குழந்தையின் மேலே இருக்கிற பிரியத்தின் மேலே வாக்கு செலுத்திட்டாங்க. அது தவறுன்னு உணர்ந்துட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்படி புத்தகங்கள் கொடுத்து சரி பண்ணிட்டு வரோம், ஒழுங்குபடுத்திட்டு வரோம். அதை அவங்களா தேடி இப்போ வர்றாங்க. புத்தகம் வாங்கிட்டு போய் குழந்தைக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இது சரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. மாற்றத்தை நோக்கி வர்றாங்க. அனுபவத்திலிருந்து பயணத்திலிருந்து சொல்ல முடியுது. இதே புங்கன்காட்டூர் பகுதியில் நாங்கள் துண்டறிக்கை வழங்குறோம். அப்போ ஒரு பெரியவர் ஒரு நல்ல போதையில் இருக்கார். குளிச்சுட்டு இருக்காரு. வேலைக்கு போயிட்டு வந்து களைப்புக்கு போதையில் தான் குளிக்கிறாரு. அந்த டப்பா இருக்கு இல்லைங்களா, மக்கு, அதை எடுக்கிறதுக்கே கை தடுமாறிட்டு இருக்குது. நாங்கள் ஐயா இந்த மாதிரி கூட்டம் நடத்துகிறோன்னு சொல்லி கொடுக்குறோம். வாங்கி பார்த்தோன்னே அண்ணனோட படம் இருக்குது அதில். நாம் தமிழருங்க கூட தெரியல. ஓ, சீமான் கட்சியா அப்படின்னாங்க. ஆமாங்க ஐயா, சீமான் கட்சியிலேருந்து தான் வந்திருக்கேங்க. இந்த மாதிரி இங்கே கூட்டம் நடக்குது, புத்தகம் கொடுக்குற குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் வந்து கொடுக்கணும், பெரியவங்க நீங்கள் தான் வந்து இந்த கூட்டத்தை சிறப்பிக்கணும்னு சொல்கிறோம். இது சீமான் வந்து பேசுகிறாருங்க, அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா, சாத்தியமா? கத்துறாரு, கத்தி பேசுகிறதுனால என்ன இது? ஒன்றும் கிடையாது. 4 பேர்த்தோட போய் கூட்டணி வைக்கணும், கூட்டணி வச்சு ஒரு 10 சீட்டு ஜெயிச்சு உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் இருந்துட்டு ஐயா 4 பேர்த்தோட போய் சேரணும், ஜெயிக்கணும் 10 சீட் அப்படிங்கிறது வந்து மாற்றம் கிடையாதுங்க. உண்மையாகவே இங்கே இருக்கிற எல்லா இதையும் சரி செய்யணும்னா ஒரு புதுசாக ஒரு மாற்றம் வரணும். இப்போ வந்த மாதிரி வரக்கூடாதுங்க. இப்போ அதே தானே தொடருது. திமுக நடந்ததுன்னு இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் சொன்னார், அதெல்லாம் சரி, எப்போ நடக்கிறது? அதுக்குள்ளே நான் செத்தே போயிடும் அப்படிங்கிறாங்க. அவருக்கு இப்போ என்னென்னா உடனடியாக வேணும், எனக்கு பசிக்குது, இப்போவே எனக்கு சாப்பாடு வேணும், நல்ல சாப்பாடாக வேணும் அப்படிங்கிறது அவங்க தேவை கிடையாதுங்க. உடனே எனக்கு வயிறு நம்பினா போது, எப்படி அந்த சாப்பாடு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் தான் இருக்காங்க. அப்படி தான் வந்து பிள்ளைங்க சொல்லி பெரியவங்களும் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடம்பிடி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, பிடிவாதமாக எனக்கு இது வேணும், இந்த பொருள் வேணும்னா அடம்பிடிப்பாங்க. திருவிழாக்கெல்லாம் போன குழந்தை வந்து எனக்கு இந்த என்ன வேணும் சாதிச்சுக்கிறாங்க. ஆமாம், அது அது அழுது சாதிப்பாங்க. அது அவங்களுக்கு எப்படி அது வருமா அப்படி சொல்லி சாதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எனக்கு இந்த பொக்லைன் இயந்திரம் வேணும், அப்படின்னு பொக்லைன் பொம்மை வேணும் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, காசு இல்லை, அப்பாக்கிட்ட காசு இருக்குது, இருந்தாலும் பொய் சொல்லுவாங்க. இல்லை, வேறு ஏதாவது செலவுக்கு வச்சுருப்பாங்க. ஆனாலும் வம்படியாக அங்கே உட்காந்து அழுது மண்ணில் புரண்டு, சரி என்னடா பண்ணுறது, கேட்டுட்டான், வாங்கி தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தி அவனை அழுகாச்சி நிப்பாட்டி ஒரு வேறு வழி இல்லாமல், மனநிறைவுன்னு கூட சொல்ல முடியும், வேறு வழி இல்லாமல் அந்த இடத்துல அதை வாங்கி தந்து பிள்ளைக்காக செய்ய வேண்டியதாக இருக்கு இல்லைங்களா. அப்படி இவங்க வந்து எனக்கு விஜய்க்கு நீங்கள் வாக்கு செலுத்தலைன்னா நான் சோறு திங்க மாட்டேன், அப்படி வந்துங்க நான் 3 நாளைக்கு சாப்பிட மாட்டேன், நீங்கள் எனக்கு விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா நான் வந்து பள்ளிக்கூடம் போக மாட்டேன், காலேஜ் போக மாட்டேன், ஒழுங்காக படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று செத்துருவனை கூட சொல்லியிருக்காங்க சில இதில். அப்படி சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது, என் குழந்தை என் பேர புள்ள வந்து விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா நான் வந்து பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான், ஏன் வந்து செத்து போயிடுவேன்னு சொல்கிறேன். என்னோடய பொண்ணு காலேஜ் படிக்கிறா, அவள் வந்து இந்த மாதிரி சொல்கிறா, நீ சொல்கிற எதுவும் நான் கேட்க மாட்டேன், ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நீங்களாம் முன்னாடி சொன்னாங்க அப்படிங்கிறக்காக நான் திமுக அந்த கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டேன்ல, இப்போ நான் சொல்கிறேன் விஜய்க்கு ஓட்டு போட்டாகணும், அப்போ விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட்டால் தான் நான் வந்து உங்கள் கூட பேசுவேலின்னு பேச மாட்டேன் அப்படியெல்லாம் தாத்தா பாட்டிகிட்டலாம் கோச்சு. சரி என்ன பண்ணுறது, அவங்க வயசானவங்க பாவம், இருக்கிற கொஞ்ச காலத்தில் பேர பிள்ளைங்களுக்காக ஒரு ஓட்டை போடுவேன், இதில் என்ன கிடச்சிட போகுதுன்னு இதை செஞ்சது எதுனா திராவிடம் தான். ஏன்னா வாக்கு காசு, பிரியாணி, குவார்ட்டரு இப்படியெல்லாம் கொடுத்து மக்களை வந்து பார்த்திங்கன்னா வெறுப்படைய வச்சுட்டாங்க. திரும்ப இவங்க காசு கொடுப்பாங்க, நம்மளுக்கு இவங்க வென்று வந்ததுக்கப்புறம் நமக்கு செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு தீர்வு வரணும் இதுக்கு. இவன் நல்லவனா கெட்டவனா தெரியாது, சரி ஒரு சாவரக்குள்ளே ஒரு தடவை மாற்றி போட்டு பார்ப்போம் பேர பிள்ளைங்க சொல்கிறதுக்காகன்னு சொல்லி அவங்களுக்கும் அரசியல் விழிப்புணர்வு இல்லாததுனால அவங்க கேட்டுக்கிட்டதுக்காக ஓட்டு தொலைவுமே அப்படின்னு விஜய்க்கு போட்டது தான் வந்த ஓட்டு தான். இது நிரந்தரமான வாக்குகள் கிடையாதுங்க, கண்டிப்பாக மாறும். திமுக வந்து காசு கொடுத்து வாக்கு வாங்கினாங்க, ஆனால் இப்போ தாவேக்காங்கிறது வந்து காசோ எந்த ஒரு பொருளுமோ கொடுக்காம வாங்கியிருக்குன்றீங்களா? இல்லையே, சேலத்தில் அவர் பொறுப்பாளர் பெயர் மறந்துடுச்சு, அவர் எம்எல்ஏவாக இருக்கார், எம்எல்ஏவில் தோத்துட்டார். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் வென்றவர் வந்து வாக்குக்கு 2000 ரூபாயோ என்னமோ கொடுத்ததா பேட்டி கொடுத்துருக்காரு. 2000 ரூபா கொடுத்ததுனால அவர் ஜெயிச்சிட்டார், நம்ம வாக்குக்கு கொடுத்த காசு ஒழுங்காக பட்டுவாடா பண்ணல, அதனால் நம்ம தோத்துட்டா அப்படின்னு கொடுத்துருக்காரு. இங்கே நம்ம அந்தியூர் தொகுதி பக்கத்தில் இருக்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா செங்கோட்டையன் காலங்காலமாக அவருக்கு ஒரு பிராண்ட் வச்சுருக்காரு, சாதனை சம்பளம் நல்லா இருக்குது இல்லைங்களா. அதிமுக தொடர்ச்சியாக ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருந்து அவங்க ஆட்சி பிடிக்க முடியாமல், அவங்க வெல்ல முடியாமல், சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாமல் தோற்றப்போ கூட இவர் வந்து இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான். இவர் ஐயாவே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டுறதுக்கு விஜய் இங்கே பெருந்துறை வந்திருந்தப்போ பொதுக்கூட்டம் போட்டிருந்தாங்க. அந்த கூட்டம் கூட்டுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த வண்டிக்கெல்லாம் ஆளுகளுக்கு காசு கொடுத்தா கூட்டிகிட்டு போனாங்க. அவள் டிவிக்கே ரசிகர்கள் இருந்தாங்க, அவங்களாம் வண்டி எடுத்துகிட்டு துண்டை கட்டிட்டு ஜோம்பிஸ் மாதிரியெல்லாம் போனவங்களாம் இருக்காங்க, அதில் மாற்றம் இல்லைங்க. பாமர மக்கள் பொதுமக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது காலங்காலமாக அதிமுகவில் இருந்த செங்கோட்டையனுடைய
ஐயா செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு காசு கொடுத்து தான் கூட்டிப்பாங்க. அவங்க தன்னெழுச்சியால போக கிடையாது அரசியல் கூட்டத்துக்கு. அப்போ அங்கே பணம் வேலை செய்யுதா இல்லையா? வாக்குக்கு காசு கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? அப்படிங்கிறது பெரும் மாற்றம் என்ன மாற்றம் இருக்குங்க? பெரும் கேள்வி எழுது. என்ன மாற்றம் இருக்குது? அங்கேயும் பணம், அங்கேயும் குவார்டர், அங்கேயும் பிரியாணி, அது இங்கேயும் நடக்குது. இணையத்தில் வந்து நிறைய வருது. நீங்கள் ஒரு இடம் கூட ஜெயிக்கல, ஒரு கவுன்சிலர் கிடையாது, உங்களுக்கு கேள்வி கேட்க எந்த ஒரு உரிமையும் கிடையாதுன்ற மாதிரியே தானே பேசுகிறாங்க. அந்த பேசுகிறாங்க, அது உண்மைதான். ஆனால் ஒரு கவுன்சிலர் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது. அவங்க வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி கூட அவங்களுக்கு கூட வார்டு கவுன்சிலர்கள் இருக்காங்க. ரசிகர் மன்றமாக இருக்கிறப்ப போட்டிட்டு இருக்காங்க. அப்படி ரசிகர் மன்றமாக இருந்து போட்டியிட்டு வென்ற வார்டு மெம்பர்களுக்கு கூட, வார்டில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு, இந்த தாவேகா பொறுப்பாளர்களுக்கு கூட ஒன்று தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அரசியலை கவனிச்சா தெரியும். நாம் தமிழரில் ஒன்றிய கவுன்சிலர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்கிறது அங்கே பல காணொளிகள் வந்துட்டுருக்கு சமூக வலைதளங்கள்ல. நாம் தமிழரில் வார்டு கவுன்சிலரோ இதெல்லாம் இல்லைனால இல்லை, இருக்காங்க. ஒன்றிய கவுன்சிலர் இருக்காங்க. அதை தேடி பார்க்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த காணொளி மூலமாக நான் நாம் தமிழர் உறவுகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்ம இந்த விமர்சனங்கள் எல்லாம் சமூக வலைதளத்தில் தாவேக்கா போன்ற அறிவில்லாமல் எழுதுகிறவங்களோட பதிவெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாமல் நேரத்தை உருப்படியாக செலவிடணுங்க. நம்மக்கிட்ட பெரிய பொருளாதார பண வசதியெல்லாம் கிடையாது செலவிடுறதுக்கு. நம்மக்கிட்ட விலை மதிப்பு இல்லாமல் இருக்கிறது நேரம் தான். இந்த நேரத்தை சரியாக திட்டமிட்டு செயல்படணும். எப்படின்னா, அண்ணன் சொல்கிறது தான், ஊராட்சி மன்றங்களில் போட்டியிடணும். ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர் இருக்குங்க, சிரகத்தில், அதாவது வார்டில், இதிலெல்லாம் போட்டியிடணும். அங்கே வந்து ரொம்ப குறைவான வாக்குகள் தான் இருக்குது. ஒன்றிய கவுன்சிலர்னால் 5000 வாக்குகள் இருக்கும். மாவட்ட கவுன்சிலர் 50,000 வாக்குகள் இருக்குது. ஊராட்சி மன்ற தலைவருக்குன்னா ஒரு 5000 வாக்குகள் இருக்குது. சிரகங்களில் ஒரு 150லேருந்து 200 வாக்குகள் தான் இருக்கும். அதில் வெற்றி பெறதுக்கு 70, 80 அந்தந்த பகுதியை பொறுத்து இருக்குது. அப்போ அங்கே யார் இருப்பாங்க? நம்மளோட உறவினர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, நம்மளோட பழக்க வழக்கத்தில் இருக்கவங்க தான் இருப்பாங்க. அங்கே வந்து கட்சியை தாண்டி நமக்காக நம்மளோட பழக்க வழக்கத்துக்கு, நட்பு வட்டத்துக்கு, நம்ம மேலே இருக்கிற நன்மதிப்புக்கு விலகிற வாக்குகள் இருக்குது. அப்போ அவங்களோட நம்ம வந்து பழகணும், பேசணும். எப்பவும் போல் அரசியல் படுத்தணும். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவங்களோட கலந்து பேசி தெளிவுபடுத்தி அவங்கள உறுப்பினராக்கணும். அவங்கள அரசியல்படுத்தி நம்ம தெருமுனை கூட்டங்களாக போடும்போது அங்கே அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கட்சி கட்டமைக்கிறதுக்கான வேலைகளில் தீவிரமாக இறங்கணும். இப்படியான விமர்சனங்கள் வர்றது வந்து பார்த்திங்கன்னா, நான் தவறு சொல்லலை. அவங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு உண்மை இருக்குது. அப்போ அதை நம்ம சரி பண்ணி கொண்டு போகணும். கட்சி அடுத்த கட்டத்தை கொண்டு போய் அவங்களோட வாய் அடைக்கணும் அப்படிங்கிறது நோக்கமாக இல்லாமல், நம்ம உண்மையாக வெல்லணுங்கிறதுக்காக வேலை செய்யணும். நமக்கு இப்போ ஒரு பெருங்கனவு இருக்குது அண்ணனுக்கு. அந்த கனவை அடையணும். அந்த கனவை அடையணும் அப்படிங்கிறது வெற்றி மட்டும் கிடையாது, அதிகாரத்தை அடையிறது மட்டும் கிடையாது. அந்த அதிகாரத்தை அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய எண்ணற்ற நிறையா இங்கே இருக்குது. அவ்வளோ கழிவுகள் இருக்குது. அதெல்லாம் அகற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அந்த கனவோட இந்த நேரத்தை, நம்மளுடைய நேரத்தை, விலை மதிப்பில்லாமல் நேரத்தை கொண்டு சேர்க்கணும். கட்சிக்காக உழைக்கணும் அப்படிங்கிறது தான்.